இது மாதிரி கடை வேறு இப்படி இங்கே வேறு பார்த்ததே இல்லை. இங்கே வேறுங்க பலாப்பழத்தின் சைஸை, இங்கே வேறுங்க வாழையின் சைஸை. இந்த யூடியூப்பை பார்த்து வாராக்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் அன்றைக்கும் சொன்னால் இன்றைக்கும் சொல்கிறேன், வந்து எடுத்துக்கொண்டு போகும்போது. தமிழிதியம் இன்றைக்கு கவன்ட்ரி மார்க்கெட்டில் ஒரு விஐபியை சந்திக்க போகிறோம். வாங்க உள்ளுக்கு போய் அந்த விஐபி யாருன்றதை பாருங்க. சவுத் ஆசியா ஃப்ரூட் அண்ட் வெஜ். தமிழிதியம் இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான காணொலியில் உங்களை சந்திக்க போகிறோம். இவர் தான் அழகண்ண. ஆல்ரெடி நீங்கள் இவற்ற தோட்ட வீடியோவில் ஆல்ரெடி ஃபேமஸ் ஆகி கொண்டு இருக்கிறார், பார்த்துருப்பீங்கள். அவற்றை கடைக்கு தான் வந்திருக்கிறோம். அவர் இதில் வந்து 7 கடை வச்சிருக்கிறார். ஒருமிக்க எங்களோட இலங்கை இந்திய நாட்டு பொருட்கள் விற்கிற கடை உண்டு. அந்த கடையை தான் சுற்றி பார்க்க போகிறோம். அழகண்ண கடையை சுற்றி பார்ப்போம். என்ன நன்றி, என்ன வேணுமோ எடுத்து. நன்றி, வணக்கம். இந்த யூடியூப்பை பார்த்து வாராக்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் அன்றைக்கும் சொன்னால் இன்றைக்கும் சொல்கிறேன், வந்து எடுத்துக்கொண்டு போகும்போது. நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம். பாருங்க கடையின் பிரமாண்டத்தை. இது ஃபுல்லாக மரக்கறி, அப்புறம் அங்காலையும் மரக்கறி. அப்படி ஆப்போசிட்டில் பார்த்தீங்களென்றால் அரிசிகள், அதேமாதிரி இஞ்சாவில் பார்த்தா கோயில் சாமான்கள். இதில் சுற்றி ஒரு 4-5 கடை அவற்றை தான். இந்த கடையின் பின்பக்கமும் கடை தான். நான் நினைக்கிறேன் 1 2 3 4 5 6 கடைக்கிட்ட இவற்றை தான். இலங்கை இந்தியாவில் தேவைப்படுற சாமான் எல்லாம் இவற்றை கடைக்கு வந்தால் எடுக்கலாம். இங்கே வேறுங்க வாழையின் சைஸை. இன்னும் கொஞ்ச நாள் போனால் குலை போடும் போல் நடக்குது. அவ்வளோ பெரிய வாழை அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வேண்டிக் கொண்டே நடலாம். சூப்பராக இருக்குது. வேறுங்கள் இங்கே வேறுங்கோ குரங்குவால் பைத்தங்காயை. அப்படி எஞ்சால பார்த்தா முருங்கை இலையால் இருக்குது. முருங்கையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குது. அதே மாதிரி வெண்டிக்காய் பார்த்திங்களா தெரியும். வெண்டிக்காய், கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கண்டு. அதே மாதிரி பாவக்காய், நல்ல வெள்ளை பாவக்காய். இங்கே வந்து கூட அந்த பச்சை பாவக்காய் தான் இருக்கும் எல்லா கடையிலையும். இது சில பேருக்கு பிடிக்காது. இது வந்து நல்ல வெள்ளை பாவக்காய். மாங்காய் பாருங்க மரத்தால் பறிச்ச மாதிரியே இருக்குது. அதேமாதிரி வாழைப்பழம், பப்பாசி பழம். பப்பாசி பழத்தை எல்லாம் கண்டு நான் கனகாலம். இங்கே பாருங்க பப்பாசி பழத்தை. இங்கே பாருங்க மற்ற சிவப்பு வாழைப்பழம் இருக்குது, செவ்வாழை, மற்றது கப்பல். இங்கே பாருங்க முருக்கங்காயை பாருங்க, முருக்கங்காய். அதே மாதிரி பலாப்பழத்தின் சைஸாக பாருங்கோ. இது என்னென்னு சொல்கிறது, ஓட்டமலன். ஓட்டமலன். அதே மாதிரி இங்கே எங்கட அந்த கறிகளுக்கு போடுற ஸ்பைசி ஐட்டங்கள், கருவாவல், பட்டியல், நீளம், அது ரெண்டு நிறைய ஐட்டங்கள் இங்கே அதை தொங்குது. கரிஞ்சீரகம், பெருஞ்சீரகம், நச்சீரகம், கருவேப்பிலை, அப்படி பலதரப்பட்ட ஐட்டங்கள் தொடங்குது. என்னக்கா விளங்கலை? ஸ்ரீலங்காவில் இருக்குது. எல்லாம் ஸ்ரீலங்காவில் ஊரில் இருந்து இறக்குமதி, நேரடியாக இறக்குமதி செய்கிறது தான். மற்ற இங்கே வேறு கொய்யாக்காய். அதை விட இங்கே பொன்னாங்கானி. பொன்னாங்கானி அப்படியே பாக்ஸோடு இருக்குது. இங்கே வேறுங்கோ நிறைய இருக்குது. அப்படியே இஞ்சாலி பக்கம் போனோம்னால் அந்த உள்ளியல், இஞ்சியல், மற்ற இஞ்சி வேறுங்க செவ்வரத்து எக்கச்சக்கமாக இருக்குது. வாழை, தக்காளி பழம், எங்கட நாட்டு கறிமிளகாய். இங்கே வேறுங்க பச்சை மிளகாய், எல்லா ஐட்டங்களும் இங்கே இருக்குது. இஞ்சியை பாருங்க, இஞ்சி, லீக்ஸ், சகவல மரவள்ளிக்கிழங்க பாருங்கோ. எல்லாம் எல்லா விதமான ஐட்டங்களும் இங்கே, தேங்காய், சகல ஐட்டங்களும் இங்கே இருக்குது. அதோடைய அங்கால வந்து பார்த்திங்களா இளநீ இருக்குது, ஃப்ரெஷ் இளநீ. இங்கே வேறுங்க வெட்டி குடித்தால் மரத்தால் குடித்த மாதிரியே இருக்கும். அதேமாதிரி இஞ்சால பார்த்திங்களா அரிசி மூட்டை மூட்டையாக இருக்குது பாருங்கோ. பாஸ்மதி அரிசிகள், மற்ற எங்கட நாட்டரிசி, மொட்டைக்கருப்பன், மற்றது பச்சை அரிசி, மற்ற நோமல் குத்தரிசியிலேருந்து பருப்புகள், கடலைகள் அண்டு எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இருக்குது. பார்த்திங்களா தெரியும். இங்கே பாருங்கோ பேக்கெட்டாக இருக்குது. அதேமாதிரி இங்கே மேலே பார்த்திங்களென்றால் எங்களோட தோசைகள், அப்பங்கள், இட்டலிகள் சுடுறது, மற்ற அந்த குண்டு தோசை சுடுற சட்டிகள் இருக்குது. அதேமாதிரி இஞ்சால கொஞ்சம் மூவ் பண்ணினோம் என்றால் கோயில் சாமான்கள். இங்கே வேறுங்க மாலைகள், அது ரெண்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே வேறுங்க
கும்பம் வைக்கிறதுக்குரிய என்ன செம்புகள், கற்பூரங்கள், நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இங்கே இந்த முன்னுக்கு அந்த நிறைவுடம் வைக்கிறதுக்குரிய சாமான்கள், இங்கே மணி இருக்குது, நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி இங்கே வாழையில் மாதிரி அந்த பிளாஸ்டிக் தட்டுகள், பாக்குகள், மற்றது அந்த முன்னுக்கு பார்த்தீங்கன்னா கற்பூரத்தில் நார்மல் கற்பூரம் தான் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ ஜெனரேஷனுக்கு இந்த விளை கற்பூரம் தெரியாது. நாங்கள் வந்து கோயில்களில் முந்தி கொளுத்துவாங்க, இலிகளில் போட்டு விளை கற்பூரம் அது இருக்குது. மற்றது இதில் குங்குமம், சந்தனம், அப்படியான இந்த பொட்டு ஐட்டங்கள், கோயிலுக்கு தேவையான ஐட்டங்கள். மற்ற இதில் திரியால் இருக்குது, நூலுகள் இருக்குது, அப்படி நிறைய ஐட்டங்கள். இங்கே வந்தால் நீங்கள் ஒரே இடத்தையே எல்லாத்தையும் வேண்டிக் கொள்ளலாம். மரக்கறிகளோ மற்றது மளிகை சாமான்கள், கோயிலுக்கு தேவையான சாமான்கள் எதாக இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். மற்றது இந்த ஊர்களில் நீங்கள் பார்த்து இருப்பீங்க, சாக்குகள் உரப்பைகளில் போட்டு விற்பினம், சொரிய அரிசிகள், பருப்புகள், கடலை ஐட்டங்கள். இவர் இங்கே வந்து பாக்ஸுகளில் போட்டுருக்கிறார். பாருங்க, எங்கட கொண்டல் கடலை, கடலைப்பருப்பு, அரிசி. இங்கால பார்த்தீங்களா பயறு, இது வந்து உடைச்ச பயறு, உடைச்ச உளுந்து, இங்கே உடைக்காத உளுந்துகள், மற்றது அந்த கிட்னி பீன்ஸுகளோ அதுகள் அந்த பச்சை கடலை, அப்படி நிறைய. இங்கே சவ்வரிசியை பாருங்க, எல்லாம் சகல விதமான சாமான். இங்கே கச்சான் இருக்குது, கோதோடை இருக்குது, உடைச்சது இருக்குது. நீங்கள் எவ்வளோ தொகையாயும் வேண்டலாம், சொரிக்காயும் இங்கே வேண்டிக் கொள்ளலாம். இங்கே பாருங்க, பலா கொட்டியை பார்க்க அந்த மாதிரி இருக்குது. இல்லை முருக்கங்காய் போட்டு குழம்பு கொண்டு வச்சா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, ராசவள்ளி கிழங்கு. உண்மைக்கு நான் நிறைய காலம் ராசவள்ளி கிழங்கை கண்டு கடைகளில் பெருசாக காண்றையில் இவர்கிட்ட ராசவள்ளி கிழங்கு எவ்வளோ இருக்குன்றதை பாருங்க, குவிஞ்சு போய் கிடக்கு. வந்தீங்களன்னு சொன்னால் இலங்கையில் நீங்கள் ஒரு சந்தையில் போய் நின்ன வேண்டிடுமோ எல்லாத்தையும் நீங்கள் இங்கேயும் வந்து வேண்டலாம். எல்லாம் இருக்குது. வாழைப்பத்திலேருந்து, வாழைக்காயிலேருந்து, பைத்தங்காயிலேருந்து, கத்திரிக்காயிலேருந்து எல்லாம் இருக்குது. ஊரில் சந்தையில் இந்த மாதிரியே இருக்கு. பூசணிக்காய் அழகண்ணு இந்த கடைகளுக்கு எல்லாம் ஓனர் ஒரு பெரிய பிக் பாஸ் ஒரு ஆள். ஆனால் ஆள் வந்து நல்ல சிம்பிளாகவே இருப்பார், ஒரு சிம்பிள் மேன். இந்த கடையை பூட்டி போட்டு பின்னிறம் தோட்டம் போய் தோட்ட வேலையில் பார்ப்பார். இவற்ற தோட்டம் தான் நாங்கள் அன்றைக்கி எடுத்து போட்டு நீங்கள் முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்களான்னு நினைக்கிறேன். இங்கே வேறுங்க வடகம், வேப்பம்பூ வடகம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மற்றது கருவாடு ஐட்டங்கள், கருவாடு வந்து சகல கருவாடு ஐட்டங்களும் இங்கே இருக்குது. இங்கே வேறுங்க நெத்தலி கருவாடுகள் எல்லாம் கணக்காக பேக் பண்ணி இருக்குது. உண்மைக்கு பார்க்கவே ஆசையாக இருக்குது. இந்த கடைக்கு வந்தால் நீங்கள் அது சாப்பிடல, இது சாப்பிடல, அந்த சாமான் இல்லை, இந்த சாமான் இல்லையாண்டு ஒன்றும் மிஸ் பண்ண தேவையில்லை. இலங்கை இந்தியாவிலே என்னென்ன சாப்பிட வேணுமென்று நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இந்த கடைக்கு வந்தீங்கள் என்றால் வேண்டி சாப்பிட்டு கொள்ளலாம். நீங்கள் வீடுகள் வழியை சமைச்சு. இங்கே வேறுங்க பலாப்பழத்தின் சைஸை இங்கே பாருங்க, உடல் ஐட்டங்கள், அதே மாதிரி தோசை தட்டு, மற்ற அப்பஞ்சுடுறது, குண்டு தோசை சுடுறாண்டு எல்லா விதமான ஐட்டங்களும் இங்கே இருக்குது. இட்டலி சட்டிகள் பார்த்திங்களா தெரியும், விதமான பாத்திரங்கள் இருக்குது. அதே மாதிரி கோயில் பூசைக்கு தேவையான அனைத்து சாமான்களும் இங்கே இருக்குது. மாலைகளை பாருங்கோ, இங்கே விளக்கு திரிகள், மாலைகள், வேட்டிகள், பாருங்க கும்பங்கள், பானைகள், என்ன நிறவுடங்கள், கற்பூரங்கள், பட்டு, கோயிலுக்கு தேவையான பட்டுகள், மற்ற அந்த பொன்னாடை, ஆக்களுக்கு போக்குற பொன்னாடைகள், மற்ற வேட்டி, அதோட ஷர்ட்டுகள் இருக்குது. இங்கே பாருங்க, எங்கட செவ்வரத்தை பூங்கண்டு எக்கச்சக்கமாக வச்சிருக்கிறார். பாருங்க, பலாப்பழத்தின் சைஸை ஊரில் மரத்தால் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே ஓட்டமெலன், இங்கே முருங்கங்காயை பாருங்க, அப்படியே மரத்தால் பறிச்ச மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்க, ட்ராகன் ஃப்ரூட்ஸ் அண்டு பலவிதமான
இறக்குமதி செய்யப்பட்ட பழங்கள் இருக்குது. அதே மாதிரி இங்கே வேறுங்க புடலங்காய், பாவக்காய், இங்கே வேறுங்க வெள்ளை கத்தரிக்காய், மற்ற எங்கட நாட்டு நோமல் கத்தரிக்காய், நீள பைத்தங்காய், சுண்டங்காயண்டு பலதரப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. அங்கே வேறுங்க வாழைப்பத்திய, பூசணிக்காய், இங்கே வேறுங்க எவ்வளோ பைத்தங்காய் இதுக்கு இருக்கின்றது பாக்ஸுக்கு. அப்படி எஞ்சால பார்த்தீங்களா முருங்கையில் இங்கே வேறுங்க முருங்கையில் எவ்வளோ இருக்கின்றதை ஒரு வாட்டங்கிட்டம் இல்லாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது பார்த்தீங்களா பொன்னாங்காணி இங்கே வேறுங்க இப்போ தான் வந்து இறங்கி இருக்குது கேஸை. இங்கே வேறுங்க மரவள்ளி கிழங்க எல்லாம் நல்ல ஃப்ரைஸ். அதேமாதிரி தேங்காய், இது என்ன வத்தாளங்கிழங்கு, அப்படியே முள்ளங்கி, உருளைக்கிழங்கண்டு, வேறுங்க எள்ளு உருண்டைகள், லட்டுகள், அப்படி எஞ்சால பார்த்தீங்களா மிக்சர் ஐட்டங்கள், முறுக்கு ஐட்டங்கள், ரெடிமேட் தோசைமா, அப்பமா, அப்படின்ட்டு பல ஐட்டங்களும் இங்கே இருக்குது. பார்த்தீங்களாடா தெரியும். மற்ற மசாலா ஐட்டங்கள் பாருங்க, கறித்தூள்கள், இங்காலே அப்படியே பார்த்தீங்களா கறித்தூள்கள் வேறுங்க எல்லா விதமான கறித்தூளும் இருக்குது. ஜஃப்னா கறி பவுடர், விதமான கறி பவுடர் இருக்குது. அப்படியே கீழே பார்த்தீங்களென்றால் இந்த எங்கட நாட்டு மா ஐட்டங்கள் இருக்குது. அதேமாரி இஞ்சால பார்த்தீங்களா எல்லாம் எங்கட நாட்டு அரிசியால் சின்ன சின்ன பேக்கெட் இருக்குது. அதை விட புட்டுமா, மற்ற இட்லி அவிக்கிறதுக்கு, இடியப்பம் அவிக்கிறதுக்கு, தோசை சுடுறதுக்கு அப்படியான எல்லா விதமான மாவும் ரெடியாக இருக்குது. பார்த்தீங்களா தெரியும். ஒரு பிரமாண்டமாக ஒன்றும் குறை இல்லாமல் நீங்கள் வந்து எடுக்கலாம். இப்போ தோசை சுட தெரியாத ஆக்கள் எல்லாம் அப்படியே ரெடிமேட் மாவை வேண்டி அப்படியே கரைச்சி போட்டு ஊற்ற வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்களென்றால் மேக்கப்புக்குரிய சாமான்கள், தோடுகள் பாருங்கள் எத்தனை விதமான தோடுகள் இங்கே இருக்கண்டு. அதேமாதிரி இங்கே காப்பு ஐட்டங்கள் இருக்குது. அதேமாதிரி இங்கே கோவால் பட்பொடி, அதேமாதிரி இஞ்சால பார்த்தீங்களா எங்கட நாட்டு சோப்பு ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. நிறைய சோப்பு ஐட்டங்கள், அதை விட அந்த கில்லட்டு தோடுகள், மாலைகள், சங்கிலிகள் அண்டு அப்படியான இதுகள் இருக்குது. மற்ற கிளிப்புகள் இருக்குது, கிளிப் ஐட்டங்கள் இருக்குது, காப்பு ஐட்டங்கள் அண்டு நிறைய ஐட்டங்கள் இங்கே இருக்குது. இங்கே வேறுங்க எங்கட நாட்டுக்காரர் மட்டும் இல்லை, இங்கே வேறு நாட்டுக்காரரும் வந்து இங்கே சாமான்கள் வேண்டி கொண்டிருக்கணும். வேறுங்க கொய்யாக்காய் வேண்டார், மற்ற முள்ளங்கி வேண்டார், அப்படி பல சாமான்கள் வேறு நாட்டுக்காரரும் வேண்டி கொண்டிருக்கணும். அன்றைக்கு இவன் தோட்டத்தில் கதைச்சது இவன் அப்பா தான், அன்றைக்கு கதைச்சது. பார்த்திங்களா நாங்கள் வந்த நேரம் கொடுத்து இங்கே கஸ்டமர் வந்து கொண்டு தான் இருக்கணும். ஏனெண்டா இங்கே வந்து எல்லா சாமானும் கிடைக்கிறபடியாக நிறைய கஸ்டமர் வந்து கொண்டிருக்கணும். வணக்கம் அண்ணா, இந்த கடைக்கு நீங்கள் வளமையாக வாரீங்களோ? நான் மலையாளி. இவட வந்து வெரைட்டியான நம்ம ஊரில் எல்லா சாப்பாடும் கிடைக்கும், சிப்ஸ் கிடைக்கும், ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். இந்த யூகேல இது மாதிரி கடை வேற இப்படி இங்கே வேற பார்த்ததே இல்லை. நிறைய சாமான் இருக்குது. அந்த வெஜிடபிள், நம்ம இந்தியன் எல்லா வெரைட்டியான வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, இந்த சிப்ஸு, நம்ம பூஜை ஐட்டமு. இது யூகேல நான் ஃபஸ்ட் டைம் இப்படி தான் கடை பார்த்துருக்கேன். வேறு எது கடை போயாலும் பர்கர், சாண்ட்விச்சு அப்படி தான். இவட வந்து இது தான் பெஸ்ட்டு. நல்லா இருக்குது, நல்ல ரைட்டு செம்மையாக இருக்குது, கரெக்டான நல்ல ரைட்டு. நன்றி. ஓகே அண்ணா, நன்றி. என்னோட பேர் மகேஷ் கோட்டை. மகேஷா? ஓகே, தேங்க்ஸ் மகேஷ் அண்ணா, தேங்க்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒரு ஆள் வந்து சாமான்கள் எடுத்து கொண்டிருக்கிறார். இதில் இருந்து அங்கால தெரிகிற கடை முழுக்க அழகண்ணின்ற கடை தான். பாருங்க, 7 கடையை ஒருமிக்க எடுத்து எங்கட நாட்டு சாமான்களை போட்டு விற்று கொண்டிருக்கிறேன். இது பாருங்கோ, வாழைப்பத்தி, வாழைக்காய்,
அங்கால சவ்வரிசியல் தொகையாக விற்றவர் இஞ்சால வேறுங்க சின்ன பேக்கெட்டுகள் இல்லாமல் இந்த கஜு பிளம்ஸுகள் எல்லாம் போட்டபடி எல்லாம் இருக்குது. சேமியா அதுகளெல்லாம் பொறிம்பா சின்ன சின்ன குட்டி குட்டி பேக்கெட்டில் எல்லாம் இருக்குது. வேறுங்க வீடியோ எடுக்க வந்த இடத்துல இந்த ஃபேரியாரம் நிறைய சாமான் எடுத்து வச்சிருக்கிறா. எடுத்துக்கொண்டு இனி நாங்கள் கிளம்ப போகிறோம். பார்த்தீங்களா சாமி படங்கள் எல்லாம் இருக்குது. மற்ற கோயில் சாமானோடு சேர்ந்து குங்குமம் சந்தனம் மற்ற பொட்டு ஐட்டங்கள் அப்படியான கன ஐட்டம் இருக்குது. இங்கே பாருங்க அந்த விளை கற்பூரம் வண்டி இப்போ கனவேருக்கு தெரியாது. அந்த விளை கற்பூரமும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கோ பெரிய பேக்கெட்டில். இங்கே பார்த்தீங்களா சவ்வரிசி மற்றது அந்த நட்ஸ் ஐட்டங்கள் பயர்கள் உளுந்துகள் கடலைகள் எல்லாம் சொரியாயும் வச்சிருக்கிறார். பெரிய பாக்ஸுகள் வழியை பார்த்தீங்களா தெரியும். இங்கே கச்சான்கள் உடைச்ச கச்சான் உடைக்காத கச்சான் கடலைப்பருப்பு எங்கட மைசூர் பருப்பு எல்லாம் பெரிய பாக்ஸில் சொரியாயும் விற்கிறார் நிறக்கணக்கில். பார்த்தீங்களா எங்கட நாட்டு அரிசி பச்சை அரிசி வேறுங்கோ சிவப்பரிசி அதே மாதிரி குத்தரிசிகள் இருக்குது வெள்ளை அரிசி இருக்குது. அப்படி பலதரப்பட்ட அரிசி இங்கே வேறுங்க அரிசிக்கண்டே ஒரு களஞ்சியம் வச்சிருக்கிறார். பார்த்தீங்களா தெரியும். எல்லா நாட்டு அரிசியும் இருக்குது. அதே மாதிரி இங்கே பருப்பு வகைகள் இருக்குது. கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு பயறு அப்படின்ட்டு உடைச்ச பயறு உடைக்காத பயறு உடைச்ச உளுந்து உடைக்காத உளுந்தண்டு எல்லா ஐட்டமும் இஞ்சால இருக்குது. இஞ்சால பார்த்தீங்கன்னா ப்ரோசன் ஐட்டங்கள் இருக்குது. தேங்காய் பூவல் மற்றதுங்கிற சின்ன வெங்காயங்கள் இடியப்பங்கள் இட்டலிகள் அண்டு எங்களோட சாப்பாட்டு ஐட்டங்கள் முழுக்க ப்ரோசனில் இருக்குது. நீங்கள் அப்படியே மிக்ரோவேவில் கொண்டே சூடாக்கி போட்டு சாப்பிட வேண்டியதான். பாருங்க தேங்காய் பூ மரக்கறி ஐட்டங்கள் சாப்பாடு ஐட்டங்கள் சின்ன வெங்காயம் நிறைய ஐட்டங்கள் இதுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க முருக்கங்காயல். மற்ற நீங்கள் கொஞ்சம் மலிஞ்ச சாமான்கள் ஏதாவது வேணும் என்றால் அவர் வந்து அந்த கொஞ்சம் டேட்டு முடிய போதண்ட சாமான்கள் இல்லாட்டி கொஞ்சம் பழுதாகி வர மரக்கறிகள் கொஞ்சம் வாடிக்கொண்டு வருதுண்டா அவர் இஞ்சால போட்டு நல்ல மலிவாக விற்பார். அதை கொண்டு தனி கடையை இஞ்சால உருவாக்கி இருக்கிறார். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு இந்த டப்பாவில் வேண்டினீங்களா நான் நினைக்கிறேன் பவுன்ஸ் ஆண்டு எல்லா விதமான மரக்கறிகளும் இதில் இருக்குது. அழகண்ணா வணக்கம். வணக்கம். இந்த கடை வந்து எவ்வளோ காலமாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீங்க? இப்போ இந்த கடை வந்து 1 வருஷம். அது இதுக்கு மேலே சின்ன கடை ஒன்று வச்சுருந்தேன். அது இப்போ 3 வருஷமாக வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு இதை இப்போ எடுத்து இப்போ அதையும் திறந்துருக்கேன். இப்போ எல்லாமே 7 கடை. 7 கடை என்ன 7 கடை ஈஸியில் என்னென்ன ரன் பண்ணுறீங்களா? ஆக்களை வச்சோ ஆக்கள் வேலைக்கு இருக்கணும். 5 பேர் இருக்கணும் வேலை செய்யணும். எல்லாரும் பார்ட் டைமாக செய்யணும் மாற்றி மாற்றி. நம்மை பார்த்தோம் பெரிய பிரமிப்பாக இருக்குது. இலங்கை இந்தியாவில் உள்ள சகல சாமான்களும் இருக்குது. உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறீங்க? எல்லாம் சப்ளைஸ் கொண்டு தரீங்கன்னா சில நான் டிரெக்டாக எனக்கு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு மிஷின் எல்லாம் வேண்டி கொடுத்து அவை பேக் பண்ணி அங்கேருந்து கிளிநொச்சி ஜெஃப்னாலேருந்து அனுப்பினோம். அதில் செய்கிற சாமான்கள் மிளகுதூள் பெப்பர் மல்லி எல்லாமே ஸ்ரீலங்காலேருந்து நேரடியாக வருது. நல்லெண்ணெயும் தேங்காயையும் ஆனக்கோட்டையிலேருந்து எடுத்துருக்குறேன். அப்படி அங்கே மற்றது செம்பரத்தை வாழை மரம் கருவேப்பிலை வேப்ப மரம் மற்றது அரச மரம் இவ்வளவும் ஸ்ரீலங்காலேருந்து எடுத்துச்சு. இப்போ இந்த கார்டன் சென்டரில் இருக்குது. அங்கேருந்து யாரும் ஆர்டருக்கு தேவைன்னா கேட்டிங்கன்னா பணம் தரப்படும். மற்றபடி மிச்சம் எல்லா தமிழ் கடைகளையும் இருக்கிற மாதிரி எல்லா சாமான்களும் இருக்குது. சகல சாமானும் பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் வந்து ஓன் ப்ராடக்ட் எனது ஜெஃப்னாலேருந்து ஓனாக எடுத்து ஓனாக செய்து எடுக்கிறேன். அதனால் எல்லாம் கையால் செய்யுது, மிஷினரி இல்லை. மற்றது மீன் ஸ்ரீலங்காவிலிருந்து வருது. புதன்கிழமை ஆர்டர் பண்ணிங்கன்னா வெள்ளிக்கிழமை தரப்படும். முதலே ஆர்டர் வந்தால் நல்லம் வெட்டி க்ளீன் பண்ணியும் தரலாம், வெட்டாமையும் தரலாம். அது உங்களோட விருப்பம். மற்றது பங்குறச்சிகளும் இருக்குது. அதுவும் ஆர்டருக்கு மட்டும்தான் எடுக்கிறாங்க. மற்றது
வேறு என்ன சாமான் தேவைன்னு சொன்னாலும் அங்கே உங்களுக்கு அங்கே ஒரு இடமும் எடுக்க மாட்டீங்க. மேகி சூப் அது சிலங்காலேருந்து எடுத்துருக்கு. இந்த மேகி சூப் மற்றது வீவா பவுடர் சிலங்காலேருந்து ஒருத்தரும் எடுக்கிறீங்கள வீவா எடுத்துருக்கிறேன். வீவாவும் மற்றது மேகி சூப்பும் அதுவும் எடுத்துருக்கேன். அப்படி சில சாமான்கள் நான் இங்கே இல்லாத சாமான்களை ஃப்ளைட் மூலம் எடுக்கிறபடியாக கொஞ்சம் விலைகள் அப்படி கொஞ்சம் விலை குறைவாயும் இருக்கும் கூடவாயும் இருக்கும், தெரியாது. அது நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையானா சரி. நன்றி. நமக்கு வாழ்த்துக்கள். இப்படி ஒரு கடையை கொண்டு நடத்துகிறன்றது ஈஸி இல்லை. நன்றி. நீங்களும் வந்து எங்களுக்கு தோட்டத்துக்கு வந்து மற்றும் கடைக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட யூடியூப் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம்.